அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் ஃப்ரீயாக டிமெட் அக்கௌண்ட் வேணும் உங்களுக்குன்னா அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே நான் குறிப்பிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 90% சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக மார்க்கெட் ஆல் டைம் ஹையை கட் பண்ணிட்டு அடுத்த டார்கெட் 52,500 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எதனாலன்னு சொல்லியிருந்தோம்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு கால் ஆப்ஷன் சைடை பை பண்ணுற மாதிரியும் புட் ஆப்ஷனை ரைட்டர்ஸ் அதிகமாக ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக மார்க்கெட் எப்படி இருந்தாலும் ஆல் டைம் ஹையை 2 நாளைக்குள்ளார உடைச்சிட்டு மேலே வந்துடும் அப்படின்னா. ஆனால் இன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒரு 900 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் வச்சிருக்க மார்க்கெட். ஒரு நல்ல ஒரு பை மார்க்கெட் தான். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸஸ் நான் நடத்திட்டு இருக்கேன் 5 days ஆன்லைன் கிளாஸ். இப்போ பேட்ச் போயிட்டு இருக்கு June 24 to 28 வரைக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணுறது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்த மாதிரி இருக்கும். எல்லா செக்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் லாஸ்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இன்வெர்டட் கேண்டில் மாதிரி போட்டு இறங்கியிருக்கே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் முதற்கொண்டு மற்ற 5 ஸ்கிரிப்டுமே பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப், சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் தான். மொத்தத்தில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேல செல் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பாசிபிலிட்டி இருக்குது. எதனால் அப்படின்னா ஆல் டைம் ஹையை உடைச்சிட்டு போன மார்க்கெட். கண்டிப்பாக அந்த ஆல் டைம் ஹையை சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது நாளைக்கும் இறங்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு பை கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் கூட இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஏறின வேகத்தில் இறங்கக்கூடிய மார்க்கெட்டில் தான் முடிஞ்சிருக்கு. பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 53,200 இல்லை 400 வரைக்கும் போயிட்டு ஒரு செகண்ட் ஹாஃப்ல கூட மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இறங்கினா எவ்வளவு தூரம் வரும்னா 51,957 இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு அதை சப்போர்ட்டா எடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் வச்சிருக்கு. இன்னுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 54,000 அது வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு கம்மிங் டேஸ்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி நடக்குதுன்னா. ஆனால் நாளைக்கு ஏறின வேகத்தில் மார்க்கெட் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு கண்டிப்பாக. நாளைக்கு கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 52,985, பிவோட் பாயிண்ட் 52,350, சப்போர்ட் 52,000. இன்னைக்கு ஹை 52,746, லோ 51,747, ஓப்பன் 51,759, க்ளோஸ் 52,606. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 900 பாயிண்ட் மேலே போய் தான் க்ளோஸ் வச்சிருக்கு. சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு பையிங் ப்ரெஷரில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆக்ட் ஆயிருக்கு. நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90% பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல தான் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒன்று ட்ரை பண்ணுறதா இருந்தால் அப்படியே நீங்கள் அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அதோட டார்கெட் 52,985 வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன்னா நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு மறுபடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் கேண்டில்ஸ் கிடையாது. இப்போதைக்கு இந்த 52,985 ரெசிஸ்டன்ஸா எடுத்து இறங்கலாம்னா இறங்கலாம். அந்த இடம் வர வரைக்கும் கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அதுக்கு மேல கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டு பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ் கேண்டலோ 5 மினிட்ஸ் கேண்டலோ ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நாம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா அதோட டார்கெட் இந்த பிவோட் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி எடுக்கிறப்ப அதாவது 15 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பி என்டர் பண்ண போறீங்க. ஸ்டாப் லாஸ் எங்க போட்டுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ரெட் கேண்டலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணிருங்க. அது ஒரு பெஸ்ட் ஐடியா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடம் 52,000. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு க்ளோஸ் 52,600. அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகுது. சப்போஸ் கீழே இறங்குனுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புட் ஆப்ஷனும் செகண்ட் ஹாஃப்ல கால் ஆப்ஷன் இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கால் ஆப்ஷன்ஸ் எடுப்போம்னா
ஃபர்ஸ்ட்டாக கடந்த பிவோட்டும் செகண்டாக கடந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் எப்படி இருக்குன்னா, ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கால் ஆப்ஷன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுங்க. அப்படி கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துட்டு கொஞ்சம் தடுமாறிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வரும். கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே கூட ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா 3 கண்டிஷன்ஸ். பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆச்சுன்னா பிவோட் வந்ததுக்கப்புறம் கால் ஆப்ஷன் போங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் 5 minutes கேண்டல் ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் போய்க்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 52,600 எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் போகலாம். ஸோ 52,600 வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மூணாவது கண்டிஷன் படி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ 52,746 ஒரு கேப் அப் ஓப்பனிங்னா 52,900. ஸோ 52,900 ஒரு சிஸ்டமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கால் ஆப்ஷன் சைடு வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்ல வந்து கட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை மறுபடியும் ஒரு 52,000 வரைக்கும் இறக்கி மேலே கொண்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. எப்பவுமே ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இருந்தாலுமே கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்காக மறுபடியும் பார்த்தீங்கன்னா 52,000 வரைக்கும் கொண்டு வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு பைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், செல்லுக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸ்பைரி டேல நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு பிளட் பாத் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு. ஸோ ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் வந்து 282.70 இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக அந்த லைன் டச் பண்ணிட்டு சொன்ன மாதிரியே டார்கெட் வந்து 280.79 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க் சொல்லியிருந்தேன். ஸோ ஏயு பேங்க்லையும் அதே மாதிரி தான். ஸோ ஏயு பேங்க்லேயும் அதே மாதிரி தான் 687.40 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் டச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 673 வரைக்கும் வந்துட்டு பாசிட்டிவ் சைடு வந்து கொடுத்துருக்கு. ஸோ மூணாவதாக ஐசிஐசி பேங்க். ஸோ 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியுமே அந்த ஹையை கட் பண்ணால் ஸோ மார்க்கெட் வந்து 1190 இல்லை 200 வரைக்குமே வரும்னு சொல்லியிருந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து 2 பேங்க் வந்து 52 வீக் புது ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ எந்தெந்த பேங்க்னா ஆக்சிஸ் பேங்க் 1278.75, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். இந்த 2 பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி பேங்க் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ரெஃபர் பண்றது அந்த 52 வீக் ஹை வந்து ஃபார்ம் ஆனிச்சு இல்லை, ஸோ அந்த 2 பேங்க் தான். ஸோ இந்த 2 பேங்க்லையும் நாம் பண்ண வேண்டியது என்னன்னா ஸோ மறுபடியும் இந்த வேல்யூ அதாவது இன்னைக்கு ஹையை கட் பண்ணிச்சுன்னா ஸோ ஐசிஐசி பேங்கோட அடுத்த டார்கெட் வந்து 1290 1300 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லாம ஸோ மார்க்கெட் இன்பிட்வீன்ல கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஹைக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு செல் ட்ரை பண்ணோம்னா ஸோ இந்த ஹையை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுக்கோங்க. கம்மியான ஸ்டாப் லாஸ் தான் கிடைக்கும் ஆக்சிஸ் பேங்க்லையும் ஐசிஐசி பேங்க்லையும். ஸோ உங்களுக்கு வந்து பெயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் நான் எப்படி அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 52 வீக் ஹை அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 52 வீக் ஹை இப்படி தான் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து டச் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க்ல எந்த இடம்னா 1278 வந்து டச் ஆயிடுச்சு ஒரு கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வந்து டச் ஆயிடுச்சு. சப்போஸ் நாளைக்கு இந்த 52 ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து ஓப்பன் கொடுத்துருச்சு அப்படின்னா ஸோ நாம் வந்து கால் ஆப்ஷன் சைடு போகலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வந்து பை பண்ணலாம். ஸோ அடுத்த டார்கெட் ஆக்சிஸ் பேங்க்ல வந்து 1290 300 வரைக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த 52 வீக் ஹை போட்ட கேண்டலுக்கு கீழே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா 52 வீக் ஹையை டச் பண்ணிட்டு ஒரு சில டைம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா இந்த 52 வீக் ஹையை மட்டும் ஸ்டாப் லாஸாக போட்டு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வரும். ஸோ அதை மட்டும் ஸ்டாப் லாஸாக போட்டு நாம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நாளைக்கு இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் 52 வீக் ஹை வந்து 1206. ஸோ அதை தாண்டி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் 1215 20 வரைக்குமே வந்துடும். சப்போஸ் அதுக்குள்ளார ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து இந்த ஹையை மட்டும் ஸ்டாப் லாஸாக போட்டு ஒரு சின்ன ட்ரை வந்து பண்ணலாம் புட் ஆப்ஷன் சைடு. சப்போஸ் மார்க்கெட் ஒரு நல்ல ஃபால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹையை டச் பண்ணிட்டு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புட் ஆப்ஷன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஆக்சிஸ் பேங்க்லையும் ஐசிஐசி பேங்க்லையும். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா
இண்டஸ் ஐஎன்டி பேங்க். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வித்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எந்த இடம்னா 1483.90. ஸோ அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பை பண்ணோம்னா 1495 1510 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேங்க் தான். ஒன்று வந்து ஆக்சிஸ் பேங்க், ஹையர் கட் பண்ணால் பை, சப்போஸ் உள்ளார ஓப்பன் ஆனால் செல் எடுத்து ஹையர் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கோங்க. ஐசிஐசி பேங்க்லையும் ஆக்சிஸ் பேங்க்லையும். இண்டஸ் பேங்க்ல சப்போர்ட் வந்து 1483.90. அந்த இடம் வந்துச்சுன்னா பை பண்ணோம்னா 1495 1505 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ என்னோட இதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் பை பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பாக வந்து ஒரு பிளட் பாத் மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் இறக்கிட்டாங்க அப்படின்னா 52,000 வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பை ஆகும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போறாங்க அப்படின்னு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.